நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மலைகளை வழிகளாக்கி, பாதைகளை செவ்வையாக்கி, கோணலானவைகளை நேராக்கி, கரடானவைகளை சமமாக்கி, தண்ணீரை கடக்க வைத்து, சோதனை ஜெயிக்க வைத்து, மதிலை தாண்ட வைத்து, நான் முடியாது என்று சொன்ன போது முடியும் என்று சொல்லி, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி, என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, இதுவரை சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார், அதே மாதிரி நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதை பற்றி இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் மூலம் நாம் தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிராமை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும், அவன் எங்க தங்கி இருக்கானோ அந்த தேசத்தையும் விட்டுறணும், இனத்தையும் விட்டுறணும். இப்பொழுது அவர் எந்த தகப்பனார் கூட இருக்கானோ அந்த தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி நான் சொன்னபடி போனா என்ன செய்வேன்னு சொல்றேன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தையை சொல்லல. உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஆபிரகாம் சொன்னபடியே புறப்பட்டு போனார். ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, உன் இனத்தை விட்டு, அவர் சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஆனா போகும்போது இனத்தை விட்டுங்கிறதுல அவருடைய உடன் பிறந்த சகோதரின் மகனை அழைத்து கொண்டு போனார், லோத்துவை அழைத்து கொண்டு போறார். ஆண்டவர் எந்த தேசத்தை நான் காண்பிக்கணும் அங்க போ அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பொதுவாகவே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா இனத்தை விட்டு பிரித்து எடுத்துதான் ஆசீர்வதிப்பார். எந்த கூட்டத்துக்கெல்லாம் வச்சு யாரையும் ஆசீர்வதிச்சதாவே நமக்கு இல்லை. எல்லா இடங்களையும் அவர் தனித்து கொண்டு சென்றுதான் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு 1998ஆம் வருஷத்துல நாங்கள் எங்க சொந்த வீட்டுல ஊருக்குள்ள வீட்டுல இருந்தோம். அப்போ எங்களை ஆண்டவர் ஜீசஸ் லவ்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில கட்டியிருக்கிற வீட்டுக்கு அனுப்பணும்னு ஆண்டவர் திட்டமிடுறாரு. ஆனா நிறைய சூழ்நிலைகள்ல நாங்க அங்க வரவே இல்லை, வர முடியல. ஏதாவது ஒரு காரியங்கள் வந்துடும். நான் சரின்னு சொன்னா என் கணவர் சரின்னு சொன்னா இப்படி ஏதாவது காரியங்கள்ல எங்களால அந்த இடத்துக்கு வரவே முடியல. ஆண்டவர் பார்த்தாரு, குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை எங்க வீட்டுல உள்ளவங்களே, நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இது என் வீடு, நீ வெளியில போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாம் எனக்கு அது புரியல. எதுக்காக நம்மள வெளியில அனுப்புறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணதுக்காக அனுப்புறாங்கன்னு அப்போ எனக்கு புரியவே இல்லை. ஆனா என்னைக்கு நாங்க வெளியில தனியாக நாங்க அமர்ந்து எங்களுடைய குடும்பங்களையும் அதுக்கப்புறம் எங்களுடைய குடும்பத்தையும் பள்ளியை நடத்த ஆரம்பிச்சோமோ, அதற்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஒவ்வொரு உயர்வுகளையும் கொடுத்தாரு. வாகனமே இல்லாம நிறைய வாகனங்களை கொடுத்தாரு. வீடு சின்ன வீடா ரூமா இருந்துச்சு, அதை பெரிய வீடா கொடுத்தாரு. ஸ்கூலுடைய எல்லையை விரிவாக்குனாரு. நிறைய பில்டிங்களை கொடுத்தாரு. காம்பவுண்ட் இல்லாம காம்பவுண்டை கொடுத்தாரு. இப்போ ஒவ்வொரு காரியங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்துச்சு. ஏன் நம்மளை வீட்டை விட்டு அனுப்புறாங்கன்னு சொல்லி அப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த திடீர்னு போச்சோன்னா நம்ம எங்க போவோம்? ஆனா ஆண்டவர் பிரித்து எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா உயர்த்தும் போதுதான் தெரிஞ்சுது, ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்காகத்தான் குடும்பத்தினரை விட்டு தனித்து பிரித்து எடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்போ எங்களுக்கு புரியவே இல்லை. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
ஆண்டவர் சொன்ன உடனே அவர் புறப்பட்டு போனார். புறப்பட்டு போகும்போது அவருடைய தம்பியோட பையனை சேர்த்து கூட்டிட்டு போறாரு. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் தனியா அனுப்புறாரு. அப்பவும் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒன்னா யார் போறா? லோத்து போறாங்க. இப்ப லோத்தையும் விட்டு ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு பிரிச்சா மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அப்ப லோத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு தம்பி பையன் அவளை ஈஸியா எப்படி அவர் பிரிஞ்சு வருவாரு? வர முடியாதுல்ல. அதனால அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது பாருங்களேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருகிறது. அதற்கு முன்னால லோத்துக்கும் அதிக சம்பாத்தியங்கள் இருக்கு, ஆபிரகாமுக்கும் அதிக சம்பாத்தியங்கள் இருக்கு. இந்த இரண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது பூமியே தாங்காது போல அவ்வளவு செல்வந்தர்கள், அவ்வளவு பொருட்கள், அவ்வளவு சம்பாத்தியங்கள், பூமி தாங்காத அளவுக்கு இந்த கட்டத்துலதான் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருகிறது. அப்ப அந்த வாக்குவாதம் வரும்போதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம் போய் சொல்றாரு லோத்துட்ட, ஓ மேய்ப்பர்களுக்கும் என் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம பிரிந்து போவோம். நீ எனக்கு சகோதரன் தானே, நீ என்னுடைய பிள்ளை தானே, நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம பிரிஞ்சு போவோம் அப்படின்னு லோத்துவை பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இன்னொன்னு சொல்றாரு, நீ இடதுபுறம் போ, நான் வலதுபுறம் போறேன், இல்ல நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், உனக்கு எது பிடிக்குமோ அந்த இடத்துக்கு நீ போ, நீ போனதுக்கு அப்புறம் நான் எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும். அது இப்படி சொல்லுவாங்களா? கூட பிறந்த தம்பி மகனாவே இந்த காலத்துல சொந்த பிள்ளைங்களுக்கே அப்படி சொல்ல மாட்டேங்குது. நான் கொடுக்கறதா நீ வாங்கணும், இந்த சொத்துலாம் உனக்கு கிடையாது, இது அதுல பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எனக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது, பையனுக்கு இது, பொம்பளை பிள்ளைங்க சொத்து கொடுக்கணும்னு சட்டத்துல இருக்குன்னு நிறைய இந்த காலத்துல உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஆபிரகாம் தன்னுடைய தம்பி மகன்கிட்ட சொல்றாரு, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம், உனக்கு பிடிச்சது நீ எடுத்துக்க. எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான விஷயம் தெரியுமா? இதெல்லாம் எப்படி ஆபிரகாமுக்கு வந்துன்னா, அவர் எப்பவும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார். அதனாலதான் அவர் கேரக்டர் ஆபிரகாமுக்கு வந்துருக்கு. இப்ப நம்மளையும் பாத்தீங்கன்னா சில இந்த ஊர்ல கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல் உன் குணத்தை சொல்கிறேன்னு. ஃப்ரெண்டோட கேரக்டர் என்னதோ அது நமக்கு இருக்கும். அப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோம்னா நம்ம கேரக்டரும் நல்ல கேரக்டரா இருக்கும். தீமையான பழக்கங்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம்னா நம்ம கேரக்டர் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் சிலர் சொல்லுவோம், உன் நண்பன் யாருன்னு சொல்லி நான் உன் குணத்தை சொல்றேன். இங்க ஆபிரகாமோட நண்பர் யாரு? ஆண்டவரோட அவரு ஃப்ரெண்டு மாதிரி முகமுகமாய் பேசி அவங்களோட உரையாடுறதுனால ஆபிரகாமுக்கு கர்த்தரோட ஆண்டவரோட கேரக்டர் இருக்கிறதுனால்தான், நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்! இதெல்லாம் நம்ம ஆபிரகாம் கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நம்மளும் இந்த காலகட்டங்கள்ல நம்ம சொல்லிக்கிறோம், நான் ஆண்டவரோட தான் இருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் எல்லா விஷயம் செஞ்சேன், அவர்கிட்ட கேட்காம நான் எந்த காரியத்தையும் செய்யறதே கிடையாது, அவர் இல்லாம நான் இல்லை, எந்த ஆலோசனையும் ஆண்டவர் கொடுக்காம நான் சுயத்துல செஞ்சதே இல்லை, நான் ஜோமணி தான் எல்லா காரியங்களையும் செய்யறேன்னு நம்ம சொல்றோம். ஆண்டோட கேரக்டர் நமக்கு இருக்கா? எங்கேயாவது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கா? அன்பு நமக்கு இருக்கா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் நம்ம ஆண்டவரோட இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம உலக பிரகாரமா இருந்தோம்னா, அவருடைய கேரக்டர் நமக்குள்ள வரலன்னா ஆண்டவரோட இருக்கிறதுல நமக்கு அர்த்தமே இல்லையே. ஆபிரகாம் ஆண்டவரோட இருந்ததுனால அவர் அவ்வளவு எளிதா எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறாரு. இது ஒண்ணும் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளை தானே வச்சுக்கிட்டோம், அவன் அதிகமா வச்சுக்கிட்டாலும் ஒண்ணும் இல்லை. இப்படிப்பட்ட கேரக்டர் ஆபிரகாம் இருக்கு. இந்த கேரக்டரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர் கூட தானே இருக்கோம், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வேளை அந்த கேரக்டர் நமக்கு ஜென்ம சுவாபமா அது மாறலைன்னு உங்ககிட்ட கேட்கணும், உங்க கேரக்டர் எனக்கு தாங்க, நான் உங்களை போல நான் மாற நேசப்போம், உண்மை போல நல்ல கேரக்டர் எனக்கு தானும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இப்ப ஆபிரகாம் ஃபர்ஸ்ட்ல நீ எனத்தை விட்டு போன்னு சொன்ன உடனே வேற வார்த்தையே சொல்லல, உடனே ஆபிரகாம் சொன்னபடியே அவர். ரெண்டாவது இப்ப பிரச்சனை வருது. யாருக்கெல்லாம் பிரச்சனை வருது? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வரல, லோத்துவோட மந்தை மேய்ப்பர்களுக்கும் இவங்க மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம். அதுலயும் போய் ஏன் வாக்குவாதம், என்ன பிரச்சனை அவருக்கு கேள்வி கேட்கவே இல்லை, எந்த கேள்வியுமே கேட்கல. நேர என்ன சார், வாக்குவாதம் வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க,
நமக்கு அந்த வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன். உடனே ஒருவேளை லோத்து கூட ஆபிரகாம் கேட்டிருக்கலாம், நான் எந்த பக்கம் போகணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கவே இல்லை. என்ன செஞ்சான், யோர்தான் நதிக்கு பக்கத்துல, இதுதான் செழிப்பா இருக்கு, இந்த செழிப்பு பக்கத்துல நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா யோர்தான் நதி பக்கத்துல போறாங்க. அங்க ஏற்கனவே சோதம் குமாரர்கள் வசித்த அந்த சோதம் பட்டணம் அங்க இருக்கு. அதுக்கு நேர எதிர்த்தாப்புல என்ன பண்றாருன்னா கூடாரம் போட்டு அங்க இருக்கிறாரு. ஏன்னா இவர் பார்வைக்கு அது குளிர்ச்சியா இருக்கிறதுனால, செழிப்பா இருக்கிறதுனால நம்ம இங்க போனோம்னா நம்ம நல்ல வசதியா வாழ்ந்தலாம், நல்ல வருமானம் வரும், இன்னும் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி லோத்து எந்த ஆலோசனையும் ஆண்டவர்கிட்டையும் கேட்கல, ஆபிரகாம்கிட்டையும் கேட்கல. அவனா யோசிச்சு நேர யோர்தான் நதி கரையில போய் அங்க ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்துச்சு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்ச பிறகு ஆண்டவர் என்ன செய்தார், ஆபிரகாமை நோக்கி வர்றாரு. அதுக்கு முன்னால வரல. அதுக்கு முன்னால அவர் சொல்லிட்டாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, எனத்தை விட்டுட்டுன்னு சொல்லி. ஆனா லோத்துவையும் கூட்டிட்டு போறாரு. இப்ப லோத்துக்கும் ஆபிரகாமும் என்ன செய்யறாங்க, பிரியறாங்க. அந்த பிரியறதை யார் சொல்றா, ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கணும். ஆனா லோத்து யார்ட்டையுமே கேட்கல, எனக்கு இந்த இடம் போயிட்டாரு. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்க வர, லோத்து பிரிஞ்ச பிறதான் ஆபிரகாமை பார்க்க வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை நோக்கி ஏறெடுத்து பாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நோக்கி பாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு, லோத்தை விட்டு பிரிந்ததுக்கு பிறகு சொல்றாரு. அப்போ லோத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது எல்லா திசையும் பாரு, உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, எல்லாம் இந்த பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கணும். எதனால சொல்றாரு, விட்டு கொடுத்தது. முதல்ல கீழ்ப்படிஞ்சாரு ஆபிரகாம், இப்ப விட்டு கொடுத்துட்டாரு. விட்டு கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்லுது, இதையெல்லாம் நீ பாரு, இது எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படிதான் நான் கொடுக்க போறேன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 4 திசை தான் ஆண்டவர் உருவாக்குனாரு. ஆனா இந்த 4 திசையும் பார்த்து நிப்போ, இதுல நீ பார்க்க பூமியை எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி ஆபிரகாம் எல்லா திசையிலையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனார். இப்படியே நடந்துட்டு வரும்போது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எனத்தை விட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும். இப்ப போயாச்சு, திரும்ப லோத்தை விட்டு பிரிச்சாச்சு. இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாம் எல்லா திசையில இருக்குது உனக்கு தான், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது பெருக பண்ணிடுவார் ஆண்டவர், வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறுவதற்கு முன்னால ஒரு சின்ன அவசரம் வந்துச்சு. ஒரு அது என்ன சொல்றது, பொறுமை இல்லை. பொறுமை இல்லாத தன்மையினால சகாரா ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு, ஐயா ஆண்டவர் இவ்வளவு பெருக செய்வேன்னா சொன்னார, இன்னும் ஒண்ணு நடக்கலையேன்னு சொல்லிட்டு இவங்களா ஆண்டவற்றை எதையுமே கேட்காம தன்னுடைய சுயத்துல என்ன செஞ்சாங்கன்னா, நமக்கு இன்னும் வாரிசு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய அடிமை பெண்ணை என்னுடைய கணவருக்கு மறுமனையாட்டியா கொடுக்கேன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட, என்னோட நம்ம அடிமை பெண்ணை அவங்களுக்கு மறுமனையாட்டியா கொடுக்குறேன், அவங்க மூலம் வரக்கூடிய ஜென்ரேஷன் தான் நம்மளுடைய ஜென்ரேஷனா இருக்கும், இவங்களா தீர்மானம் பண்ணி ஆண்டவற்றை கேட்காம, ஆண்டவர் விருப்பம் இல்லாம அவற்றை ஆலோசனை கேட்காம செய்யப்பட்ட காரியம் இது. அதனால ஆகாரு ஆபிரகாமோட இணைந்து ஒரு குழந்தையை பெற்றாச்சு. இப்ப என்ன ஆயிட்டு,
ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நடந்ததுனால இப்போ ஆகார் கர்ப்பம் தரிச்ச உடனே சாராவை பார்த்து அவளுக்கு ஒரு அற்பமான ஒரு காரியமா அற்பமா தெரியுது சாராளுக்கு. நமக்கு ஆண்டவர் கற்பத்தை திறந்துட்டாரு, இன்னும் சாராளுக்கு இல்லை. இப்பத்துக்கும் சாராள் ஆகாருக்கு ஒரு முதலாளி அம்மா, அவங்க அனுமதியோட தான் இது நடந்திருக்கு. ஆனா இவங்க கற்பம் தரிச்ச உடனே சாராளை அற்பமாக பார்த்தாங்க. அற்பமா பார்த்த உடனே இவங்களுக்கு பொறுக்கல. ஏன்னா இது சாராள் அனுமதியோட தான் நடந்திருக்கு, ஆனா பொறுக்கல. இப்போ பிரச்சனை வந்துச்சு. உடனே ஆபிரகாம் சொல்றாங்க, இது எனக்கு பிடிக்கல, இவங்க பண்றது எனக்கு பிடிக்கலன்னா உனக்கு என்ன தோணுதோ செய்யிட்டாராங்க. உடனே ஆகார வீட்டை விட்டு அனுப்பி வச்சு அவங்க துறவுக்கு போனாங்க, வனாந்தரத்துல அலைஞ்சாங்க, குழந்தைய பெற்றாங்க, அப்புறம் தண்ணி இல்லாம இருந்தாங்க, ஆண்டவர் இறங்கினா. இது எல்லாம் நடந்துச்சு. இது எப்ப நடக்கு? ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிக்க, உன் பேரை பெருமைப்படுத்தன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொறுமை இல்லாத காரணத்தினால இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் என்ன செய்தார் பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்காரு. ஆனா 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். உனக்கு ஒரு ஜெனரேஷனை கொடுப்பேன்னாரு, கொடுத்துட்டார். எப்போ? அவர் 25 வருடங்களுக்கு அப்புறம். ஆனா அதற்கு முன்னால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவசரப்பட்டாங்க. ஆபிரகாமுக்கு முதிர் வயது, சாராள் கர்ப்பவதியாக, தேவன் குறித்த காலத்துல ஒரு குமாரனையும் பெற்றாச்சு. அப்ப ஆண்டவர் இதுல எங்கேயா வாக்கு மாறி இருக்காரா? ஆண்டவர் வாக்கு மாறவே இல்லை. அவர் 12ஆம் அதிகாரத்துல சொன்னதை 21ஆம் அதிகாரத்துல நிறைவேற்றுறாரு. அதற்கு இடையில இவ்வளவு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. அந்த வாக்கு நிறைவேறது வரைக்கும் பொறுமையா இருக்கல அப்படின்னா இதே மாதிரி சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் பைபிள்ல இதெல்லாம் கொடுத்துருக்கு. பொறுமையா இருந்தா எதை பெற்றுக்கொள்வோம், அவசரப்பட்டா எந்த கஷ்டங்கள். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரு. வாக்கு தத்தம் கொடுத்தார்னா சொன்னதை செய்கிற தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் நேர்த்தியாக நிறைவேற்றி முடிப்பார். ஆனா நாம பொறுமையோடு அவர் காத்திருக்கும் போது, அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையோடு அதை காத்திருக்கும் போது அதை நாம் சுதந்திரிக்க முடியும், முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கேயும் ஆண்டவர் அதுதான் செஞ்சிருக்காரு ஆபிரகாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இனிமேல் இந்த நிகழ்வுகளுக்கு முன்னாலே சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ ஆபிராம்னு இருந்த, இனிமே ஆபிரகாம். நீ சாராய்ன்னு இருந்த, இனிமே சாராள். அப்போ ஆண்டவர் அந்த கரெக்டா செஞ்சுட்டே வர்றாரு. அந்த ஆபிரகாம் சாராள்னு பேரை மாத்தினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லி அவர் கரெக்டா செஞ்சுட்டு வர்றாரு. ஆனா நமக்கு தான் பொறுமை இல்லை, அவசரம். அவசரத்தின் காரணமாக எதிர்பாராத ஒரு சந்ததி இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டது. அப்போ இவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் இந்த மனஸ்தாபங்கள் வந்திருக்காது. ஏன்னா அவங்க கற்பம் தரிச்ச உடனே இவங்களை பார்த்து அற்பமா எண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள வனாந்தரத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு துறவை இல்லாம பிள்ளைய சாவதை நான் எப்படி பார்ப்பேன்னு அழுதுருக்க மாட்டாங்க. இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்காங்க. நாமளும் சில நேரம் இப்படிதான் அவசரப்பட்டதுனால சில விஷயங்களை இழந்திருக்கணும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறவே மாட்டார். இந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அவர் சொன்னதை செய்கிறார். ஆனா இடையில நடந்த நிகழ்வுகளுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. ஆனாலும் அதையும் மன்னித்து அதையும் சகித்து ஆண்டவர் கொடுத்த வாக்க நேர்த்தியாக 21ஆம் அதிகாரத்துல நிறைவேற்றி முடிக்கிறார். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நாம் பொறுமையோடு இருக்கணும். நிறைய காரியங்களை நம்ம பொறுமை இல்லாம இருந்ததுனால தேவையில்லாத மன கஷ்டங்கள், மனஸ்தாபங்கள், வேதனைகள், கலக்கங்கள் வருது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடங்கொடாமல் ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வரை பொறுமையோடு அவர் காத்திருந்து நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபம். எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்துற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த இரவு வேலைக்காக நன்றியோடு நீ துதிக்கிறப்பா. இந்த வேளையில ஏசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கிற மக்களுக்காக நீர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன்ப்பா. அவங்க இதெல்லாம் கற்றுக்கொண்டு பொறுமையோடு நீர் கொடுக்கும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் வரை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மிகுதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென்.